திருப்பலி முன்னுரை. 2-3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருந்தால் அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்பதை அனுபவித்து மகிழ இன்றைய பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. உடல்கள் பல்வேறுபட்டாலும் அனைவரின் உள்ளமும் ஒன்றையே எண்ணும் என்றால் அவ்வுள்ளங்கள் அனைத்தும் அன்பாலேயே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய அன்பு நிறைந்திருக்கும் இடத்தில் ஐயமே இன்றி இறைவன் உரைகிறார் என்பதை மனதில் கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் எசேக்கியேலை இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாகவும் தவறை எடுத்துரைக்கும் கடமை செய்பவராகவும் நியமிக்கிறார். தீயோரின் தவற்றை சுட்டிக்காட்டி எச்சரித்து சரியான வழியை காட்ட சொல்கிறார். அவ்வாறு நீ எச்சரிக்காவிடில் பாவம் உன்மேல் சுமத்தப்படும் என்கிறார். எசேக்கியேலுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். தீண்டாமை தவறுதான், பொறுத்து கொள்கிறோம். லஞ்சம் பாவம்தான், சகித்து கொள்கிறோம். இன்றைய சூழலில் தவறுகளை மனிதரை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. வலியவனுக்கு ஒரு நீதி, வக்கற்றவனுக்கு ஒரு நீதி என்பதில் மாற்றம் ஏற்பட நாமும் துணிவோம். இன்றைய நற்செய்தியில் பாவம் செய்யும் சகோதரரை நல்வழிப்படுத்தும் செயலை சீடர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கிறார் இயேசு. தனித்திருக்கும் பொழுது தவற்றை சுட்டி காட்டுங்கள், இதுவே எக்காலத்திற்கும் உகந்தது. நம் பெருமை பிறர் நாவால் பேசப்படும், பிறர் தவறு நமக்குள்ளே அடங்கி போகட்டும், இதுவே மனித மாண்பு. ஆனால் பலரின் தவறுகள் முறை சரியாக்கப்படுகிறது. பலரின் பெருமைகள் அறைக்குள்ளேயே சிறைப்படுத்தப்படுகிறது. தவறு செய்யாத மனிதனும் இல்லை, திருத்த முடியாத தவறுகளும் இல்லை. இச்சிந்தனைகளை மனதில் கொண்டு திருப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்ப ஊழியனை நடத்தியருளும். திருப்பாடல்கள் 118 இறைவசனம் 124 மற்றும் 137. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுகின்ற மால்டாவை சார்ந்த சகோதரி புலிஸ் கிறிஸ்சில்லா இவர்களுக்காகவும், உடல் சுகம் வேண்டி மன்றாடுகின்ற தாயார் சந்திரா சாமுவேல் தந்தைக்காகவும், சகோதரன் மைக்கேல், ரெனி, எலரின் மற்றும் குழந்தையினுடைய உடல் நலத்திற்காகவும், சரஸ்டா, பிரின்ஸ்டன், மரிய அல்ஃபிலா உடல்நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், பிரவீன், கோமதி தம்பதியினருக்கு குழந்தை நல்ல முறையில் பிறந்தமைக்கும், சகாய பண்பம் அனிதா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகள் கல்வி ஞானம் உடல்நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆண்டவருக்குள் நித்தலை பார்தலை அடைந்திருக்கின்ற எருவரி ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா, டாமினிக், ரீட்டா மனோகரன் இவர்களுடைய ஆண்மையை பார்தலுக்காக செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைகிறோம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் நுழைந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலிக்குள்ளே நாம் இணைவோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் நாம் எல்லாரும் நம் குடும்பத்தினுடைய, சமூகத்தினுடைய, தேசத்தினுடைய காவலாளிகளாய் இருந்து நம்மை பாதுகாக்க
கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் நம்மை இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் பாதுகாத்து கொள்ளுகின்றவர்களாகவும் அடுத்தவரை பாதுகாக்கின்றவர்களாகவும் இருக்கின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து வாழவும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் அன்பு என்பதை இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் அழகாய் எடுத்து சொல்லுகின்றது. நாம் சக மனிதர் மீது கொண்டிருக்கின்ற அன்புதான் அவர்களை நல்வழிப்படுத்தும், உறவில் உள்ள விரிசல்களை சீராக்கும், உறவை பலப்படுத்தும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாய் இயேசு எடுத்து எம்புகின்றார். சிந்தனைகளோடு திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆவியால் என்பதும் கனியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நீர்
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உமன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேச்சையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்த பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக் கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவரை பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டித்திருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்துதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன் பாராதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறர்க்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 18 இறைவசனங்கள் 15 20 முடிய. இயேசு சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் அறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவினில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவினில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். திருப்பாடல்கள் 95 இறைவார்த்தை 8. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள ஜியார்ஜியா டெக் என்ற பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட ஒரு உரை கொக்கோ கோலா நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை மேலாளர் பிரைன் டைசன் என்பவர் வழங்கிய அந்த உரை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வலைதளங்களில் அவ்வப்பொழுது பகிரப்பட்டு வருகிறது. பிரைன் டைசன் அப்படி எதை கூறிவிட்டார் என்றால், இன்றைய குடும்ப உறவுகள் பற்றி ஞாயிறு சிந்தனை நமக்கு தருகின்ற செய்தியைத்தான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர் நமக்கு விளக்கி கொடுத்துள்ளார். இன்றைய குடும்ப உறவுகளை நாம் எப்படி சரி செய்வது, விரிசல்களை எப்படி சரி செய்வது என்பதை குறித்து இன்றைய இறைவார்த்தை வழிபாடு சற்று ஆழமாய் சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் தொலைக்காட்சியில் கண்டிருக்கலாம், அல்லது சர்க்கஸுக்கு போயிருந்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைன்னா தொலைக்காட்சியில் மிகப்பெரிய கேளிக்கை கூடாரங்களிலெல்லாம் இந்த சம்பவம் நடக்கும். ஒரு 5 பந்துகளை ஒரு மனிதர் மாற்றி மாற்றி விளையாடி கொண்டிருப்பார். அதை நீங்கள் கண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வினோதமான ஆனால் மிகவும் திறமையுள்ள இந்த விளையாட்டை போல்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு ஒரு 5 பந்துகள் நம் கையில் உள்ளன என்று நாம் கற்பனை செய்து கொள்வோம். இந்த 5 பந்துகள் நம் வாழ்வின் 5 அம்சங்கள் ஆய்கொள்ளுவோம். ஒரு பந்து நாம் செய்கின்ற தொழில், இன்னொரு பந்து நம்முடைய குடும்பம், இன்னொரு பந்து நம்முடைய உடல் நலம், மற்றொன்று நண்பர்கள், கடைசியாக உங்களுடைய மனம் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ளுங்கள்.
இந்த 5 பந்துகளையும் நீங்கள் மாற்றி மாற்றி தூக்கி போட்டு பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 5 பந்துகளில் ஒரு பந்து உங்கள் தொழில் என்று கொள்ளுங்கள். இந்த தொழில் என்கின்ற இந்த பந்து, உங்கள் தொழில் என்கின்ற இந்த பந்து ஒரு ரப்பர் பந்து. ஒருவேளை இதை நீங்கள் மாற்றி மாற்றி விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது கை தவறி அது கீழே விழுகிறது என்று சொன்னால், அது ரப்பர் பந்து என்பதால் அது கீழே விழுந்து மீண்டும் எகிரி உங்களுடைய கைக்கே வரும். ஆனால் மற்ற அந்த 4 பந்துகள் உங்களுடைய குடும்பம், உடல் நலம், நண்பர்கள், மனம் ஆகியவை கண்ணாடி பந்துகள் என எண்ணிக்கொள்ளுங்கள். யூகித்து பாருங்கள், அது கீழே விழுந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி. கண்ணாடி பந்து கீழே விழுந்தால் உடைந்து விடும். அவற்றை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிக கடினமான காரியம் அல்லது இயலாத காரியம் என்று கூட சொல்லலாம். இதைத்தான் இந்த பிரைன் டைசன் என்கின்றவர் மாணவர்களுக்கு அறிவுரையாக குறிப்பிடுகின்றார். அன்புக்கினியவர்களே, வாழ்வின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்றான நமது குடும்ப உறவுகள் கண்ணாடி பந்துகள் போன்றவை. தவறினால் சிதறிவிடும். குடும்ப உறவுகளில் ஏற்படும் உரசல்கள், விரிசல்கள் ஆகியவற்றை சீராக்கும் வழிகளை இன்றைய ஞாயிறு நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. கடந்த 6 மாதம் நம்முடைய இயல்பு நிலை முடக்கப்பட்டு நாமெல்லாம் வீடுகளில் இருந்த பொழுது நம்மை எது அதிகமாய் ஆக்கிரமித்து வைத்திருந்தது? தொலைக்காட்சி தொடர்கள் அல்லது நம்முடைய தொலைபேசிகள் அல்லது நம்முடைய இருக்கின்ற பல்வேறு இந்த அப்ளிகேஷன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பப்ஜி என்கின்ற ஒரு விளையாட்டு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்புதான் அந்த செயலியை கூட தடை செய்தது. அதோடு சேர்த்து 118 செயலிகள் என்று சொல்லி தடை செய்தது. இந்த தமிழா டிவியில் கருப்பழனியப்பன் ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு நிகழ்வை நடத்துகின்றார். அந்த நிகழ்வில் இதை குறித்து, இந்த விளையாட்டில் மூழ்கி பிள்ளைகள் ஒரு பக்கம், அவர்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக அம்மாக்கள் ஒரு பக்கம், 2 பக்கங்களில் வைத்து ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்றார். அதனுடைய ஒரு முன்னோட்டத்தை நான் கண்டேன். ஒருவரிடம் கேட்கின்றார், இந்த பப்ஜி விளையாட்டை நீங்கள் எவ்வளவு நேரம் விளையாடுவீர்கள்? அந்த இளைஞன் சொல்லுகின்றான், I spend about maybe 12 to 13 hours. யோசித்து பாருங்களேன், ஒரு இளைஞன் மிக சாதாரணமாக சொல்லுகின்றான், ஒரு நாளைக்கு 12 to 13 மணி நேரம் இந்த விளையாட்டை நான் விளையாடுவேன். உடனே அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்குற, அம்மா இவ்வளோ நேரம் விளையாடுறேன், உங்களுக்கு எப்படிமா? இந்த பப்ஜி கேமை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடைச்சான் தூக்கி அடிச்சிடும் பார்த்துங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னொருத்தங்கிட்ட கேட்குறாரு அவரு, நீ எவ்வளோ நேரம்ப்பா விளையாடுவேன்? நான் ஒரு 14 to 15 hours விளையாடுவேன் சார். உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா இவ்வளோ நேரம் விளையாடுறான்னு உங்களுக்கு கோவம் வராதா? பயங்கர கோவம் வரும் சார், சாப்பிட கூட வரமாட்டான் சார், அவனை பிடிச்சி தொங்கிக்கினே இருக்கணும் சார். உடனே பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா சீரியலுக்கு அடிமை சார், 15 to 16 மணி நேரம் பார்ப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய நிதர்சன உண்மை. இன்றைக்கு இந்த மெகா தொடர்கள் நான் ஆய்வு செய்யல சொல்கிறேன். இன்றைக்கு இந்த 6 மாத முடக்கத்தில் நம்மை இந்த சமூக தொடர்பு சாதனங்கள், அது டிவியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், அல்லது பல வகையான செயலிகளாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாரையுமே அதனை தொலைத்து போகின்ற அளவுக்கு நம்மை மாற்றிவிட்டது. இந்த காலகட்டத்தில், இந்த 6 மாத காலகட்டத்தில் நிறைய நிறுவனங்கள் நிறைய சலுகைகளையும் கொடுத்தது. இத்தனை ஜிபிக்கு இவ்வளோ, இத்தனை ஜிபிக்கு இவ்வளோ என்று சொல்லி நம்மை அவர்களுடைய வணிகர்களாகவே மாற்றிவிட்டது. ஒவ்வொரு முறையும் டேட்டா கார்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டாப்அப் போட்டு நம்முடைய வருமானத்தை எல்லாம் அதில் இழந்ததையும் நாம் மறந்து விடுறோம். உண்மையா இல்லைங்களா? உண்மை, இதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த மெகா தொடர்கள் நம்முடைய குடும்பத்தை அடிமையாக்கி இருக்கிறது. நான் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் நான் சுட்டி காட்டல, உண்மையை பேசுகின்றேன். இந்த மெகா தொடர்களில் இன்று நடப்பது என்ன? நம்ம குடும்பத்தில் அந்த ஒரு மெகா தொடரில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு உரியவர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. மாறா என்ன பண்ணுவாங்க?
காரில் போகும்போது காரில் கூட வராங்களா அவங்கக்கிட்ட பேசுவாங்க, ஆஃபீஸில் போய் அவங்கக்கிட்ட பேசுவாங்க, அவங்க ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு போவாங்க அந்த இடத்துல பேசுவாங்க, அப்புறம் நடந்து போகிறப்ப பேசுவாங்க. இப்படியே போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆமாவா இல்லைங்களா? இப்போ நமக்கு இந்த பிரச்சனை எவ்வளோ சூடு பிடிக்குது, ரொம்ப நல்லாகுது அப்படின்ன உடனே சேனலே மாற்றக்கூடாதுடா, டெய்லி பார்த்தே ஆகணும். இந்த கடைசியில் இந்த தொடர்கள் நம்முடைய குடும்பத்தில் நடப்பது போன்றே நாம் கூட சித்தரித்துக் கொள்ளுகின்றோம். எப்படி பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை இந்த யார் காரணமாக அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லி, அது நம்ம கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அவங்ககிட்ட சொல்லலாம், டே அப்பா செய்கிறது தப்புடா, வீட்டுக்காரம்மா கிட்டமா இது சரியில்லை, ரொம்ப நேரம் டிவியை பார்த்துட்டு இருக்க, பசங்க இருக்காங்க, நான் இருக்கிறேன், எங்களையும் கொஞ்சம் பாருவா, நம்ம எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து நம்ம பேசுவோம், ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ சரி கிடையாது, இது சரி கிடையாது, இப்படி பண்ணது சரி கிடையாது, அது சரி கிடையாது அப்படின்னு ஒருவர் இன்னொருவரை பார்த்து மாற்றி மாற்றி சொல்லுவார். இப்போ நம்ம வீட்டில் சின்னதாக எடுத்து சொல்லி புரிய வைத்து முடித்து வைக்க வேண்டிய விஷயத்தை இந்த மெகா சீரியலில் இருக்கின்ற நாடகத்தை போன்றே நம்முடையதையும் பெரிதாக்கி விடுகின்றோம். குடும்பத்தில் விரிசல்கள் பெரிதாகுகிறதே தவிர அதை சரி செய்வதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகள் முறையானதாகவும் சரியானதாகவும். ஆனால் இன்றைய நற்செய்தியிலேயே அழகாய் சொல்லுகின்றார், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராக ஏதேனும் செய்தால் அவர் தனித்திருக்கின்ற பொழுது, எவ்வளவு அழகான அணுகுமுறை பாருங்க. And that's why Jesus is entirely different. இயேசுவினுடைய உளவியலும் முற்றிலும் மாறுபட்டது. இயேசு சொல்ற பெருசெல்லாம் ஊதி ஆக்கிடாதீங்க, தனிப்பட்ட முறையில் நான் கூப்பிட்டு சொல்லுங்க, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க சரி சார் இப்போ மாற்றிக்குவான். நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் 3வது ஆளுக்கிட்ட 4வது ஆளுக்கிட்ட பக்கத்து தெருவில் அடுத்த தெருவில் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறது, இது எந்த விதத்திலும் உறவுகளை சரி செய்ய போவதில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேலை கடவுள் அழைத்து அவர் சொல்லுகின்றார், மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். காவலாளியினுடைய வேலை என்னங்க? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த போலீஸ்? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த வாட்ச்மேன்? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த சோல்ஜர்? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த காட்? என்ன வேலை? காவலாளியோட வேலை என்ன வேலை? காவல் காண்பது, பாதுகாப்பு அளிப்பது, பாதுகாப்பை உறுதி செய்வது. அவருக்கு பேர் தான் காவலாளி. தன்னுடைய உரிமையாளருக்கு, தன்னுடைய முதலாளிக்கு நம்பிக்கைக்குரியவராயிருந்து அவரை எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் தீய மனிதர்களிடமிருந்தும் முற்றிலுமாய் பாதுகாப்பது தான் காவலாளியுடைய வேலை. இன்னைக்கு காவலன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கூட இருக்குது, அது குறிப்பாக பெண்களுக்கு என்று சொல்லி நம்முடைய தமிழக காவல்துறை அந்த செயலியை நமக்கு கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு ஏதாவது பாலியல் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக நீங்கள் அந்த செயலியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை நீங்கள் பயன்படுத்தினால் உடனடியாக காவல்துறை உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பாதுகாப்பு, இதுதான் காவலாளியுடைய வேலை. இன்னைக்கு தமிழக அரசும் 6 மாதத்திற்கு பின்பு வழிபாட்டு தலங்களை திறக்க செய்து சில வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், தமிழக அரசு நம்முடைய நலனில் அக்கறை கொண்டுள்ளது, நமக்கான காவலனாக இருக்க அது விரும்புகிறது. எனவே தான் சொல்லுகிறது, நீங்கள் வழிபாட்டுக்கு தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்யுங்கள். வழிபாடுகளில் பங்கேற்கின்ற பொழுது முகக்கவசங்களை அணிந்திருப்பதை உறுதி செய்யுங்கள். சமூக இடைவெளியை தவறாது பின்பற்றுங்கள். பிரதான வாயில் வழியாக நுழைந்து ஜெபித்துவிட்டு பிரதான வழியின் வழியாக வெளியேறுங்கள். உள்ளே நுழைகின்ற பொழுது கிருமி நாசினியை பயன்படுத்தி உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வளாகத்திற்குள் தேவையில்லாமல் நீங்கள் கூட்டத்தை சேர்த்து பேசாதீர்கள். நோ மோர் சோசியலைசிங். இதையெல்லாம் தமிழக அரசு நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய ஆயர் தந்தையும் இதைத்தான் நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகளாக கொடுத்திருக்கின்றார். அப்போ இவர்களெல்லாம் நம்முடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் இந்த பெரும் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றவர்களாகவும் இருக்கிறபடியால் தான் இதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற அன்புக்குரியவர்களே, தமிழக அரசு மறை மாவட்டம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அதை பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தின் காவலாளிகளாக இருக்க வேண்டும். கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் குடும்பத்தின் காவலாளியாக இருக்க நமக்கான அழைப்பு இன்றைய முதல் வாசகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது.
அதைத் தொடர்ந்து எசேக்கியேலுக்கு கடவுள் சொல்லுகின்றார், நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை என் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போ அந்த வேலை என்னுடைய வேலை. நோய் தொற்று காலங்க, நம்ம நினச்சிருக்கோம் தலைவர்கள் கொடுத்ததுனால நோய் தொற்று குறைஞ்சிருக்குன்னு. இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 11வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு எல்லாரையும் பின்னாடி தள்ளி இந்த உசேன் போல்ட்டுன்னு நினச்சிக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. எல்லாரையும் ஓட்டப்பந்தயத்தில் உசேன் போல்ட் என்ன பண்ணுவார், மின்னல் வேகத்தில் ஓடி கோல்டு மெடல் தட்டிட்டு போவார். நம்ம ஆளுங்க இந்த நோயை பிடிச்சிக்கிறதுல கூட, டே நாங்கள்லாம் கிங் மேக்கர்ரா, எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்தல 11 இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா தூக்கி சாப்பிடுவோம், ஃபஸ்ட்டு வந்துடுவோம். உண்மை அதுதான். காரணம், நாம் நம்முடைய உடலின் காவலாளியாக இல்லை, நம் குடும்பத்தின் காவலாளியாக இல்லை, நம்முடைய சமூகத்தின் காவலாளியாக இல்லை. அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்பை, சுய பாதுகாப்பை குறித்து நமக்கான அக்கறை இல்லை, நமக்கான ஒரு தெளிவு இல்லை. எனவே நம்முடைய குடும்பத்திற்கான பாதுகாவலனாக இருப்பதிலும் நமக்கு தெளிவு இல்லை. அதனால தலைவரெல்லாம் விட்டாங்க, நாங்கள்லாம் புள்ளிங்கோ பைக் எடுப்போம், ஊர் சுற்றுவோம், எங்கன்னா யார்கிட்ட நோய் தொத்தின்னு வந்து எங்கள் வீட்டில் விடுவோம். கார்பரேஷன் ஆளுங்க வருவாங்க, தகரத்தை போட்டு ஆணி அடிப்பாங்க, அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். கார்பரேஷன் ஒரு ஃபோன் வரும், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வரும், உடனே சொன்னவங்களுக்கு ஒரு 3000 ரூபா காசு, அதை அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு பாருங்க, அவருக்கு ஒரு 15,000 ரூபாய் காசு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் மத்திய அரசுக்கு போகும் பாருங்க, அங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய், உங்களுக்கு கூடையில் பழத்தை கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவான். இதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. குடும்ப பாதுகாப்பை ஒரு காவலனாய் கடமை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு கடவுள் நமக்கு தருவதாய் உணர்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பணியை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது தன்னிச்சையாக எழுவது அல்ல, மாறாக அது நமக்குள் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது. இப்போ என் குடும்பத்தை நான் அன்பு செய்கிறேன்னா, இல்லை நான் என்ன அன்பு செய்யலைன்னா நான் என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன். ரைட்? நீங்கள் உங்களை அன்பு செய்யலைன்னா, உங்கள் கணவர் அன்பு செய்யலைன்னா, மனைவி அன்பு செய்யலைன்னா, உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யலைன்னா நீங்கள் அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட போகிறீங்க? கிடையாது. நீங்கள் அன்பு செய்வதினால் அவர்களுடைய நலனை குறித்து, அவர்களுடைய உடல் சுகத்தை குறித்து, அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து, அவருடைய பாதுகாப்பை குறித்து நீங்கள் கவலை கொள்ளுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாய் சொல்லுகின்றார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தில் அவர் சொல்லுகின்றார், அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. Love is the fulfillment of the law என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அப்ப அந்த அன்பை தான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதான ஒன்றாக கொள்ள வேண்டும். Love should become the center of our life. அன்புக்குரியவர்களே, இதை பவுலடியார் தான் பெற்ற இயேசுவின் அன்பில் இருந்து நமக்கு செய்தியாக சொல்லுகிறது. எனவே தான் பவுலடியார் சொல்லுங்க, இயேசுவின் அன்பில் இருந்து என்னை எது பிரிக்க முடியும்? Later I understood how much Jesus has loved me என்று சொல்லி அதனுடைய வெளிப்பாடாகவே அவர் சொல்லுகின்றார். எனவே தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லுகின்றார். அன்பு தீங்கிழைக்காது. நான் சொல்லலை, இன்னைக்கு 2வது வாசகத்தில் 10வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. அப்ப அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது என்று சொன்னால் அடுத்தவருடைய நலனை குறித்து, அவருடைய பாதுகாப்பை குறித்து, அக்கறையை குறித்து அன்பு நம்மை உந்தி தள்ளும். இந்த அன்பு இருக்கின்றவர்கள் தான் சக மனிதனில் அன்பு கொண்டவனாய் இருப்பான். அன்புக்குரியவர்களே, அழகாய் சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். 10 கட்டளைகள் 2 கட்டளைகளில் அடங்கும். முதல் கட்டளை மாஸ்க் வச்சு என்னுடைய மூடின்னு யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன். சிஸ்டர், நீங்க தான் நிறைய கேட்டகரிஸ் எடுக்கிறீங்க, சொல்லுங்க சிஸ்டர். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்பது, அன்பு செய்வது. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கிறார், அது அன்பு கட்டளை. நான் உங்கள் போதகரும் மீட்பருமான நான் உங்களை அன்பு செய்தேன் என்று சொன்னால்
நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய கடன்பட்டிருக்கின்றேன். இந்த இரண்டாவது வாசகத்தில் முதல் வசனம் எதுவாக இருக்கிறது? 13ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம், நீங்கள் யாரும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். எவ்வளோ பெரிய தியாலஜி பாருங்களா. நம்ம காசு வேணால் கடனாக கொடுப்போம், இல்லை பொருளை கொடுத்து இதை விற்று நீ காசாக்கிக்க, அப்புறமா எனக்கு திருப்பி பொருளை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கடனாக கொடுப்போம். ஆனால் பவுலடியார் தான் பெற்ற அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றார், அன்பை கடனாக கொடுங்க, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், இன்னும் நிறைய கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பாகத்தான் இருந்தது. அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுகின்றார், இயேசு என்னை அன்பு செய்கின்றார், எனவே சக மனிதனை, ஏழையை, எளியவனை, வறியவனை, அவதிப்படுகின்றவனை, நோயுற்றவனை நான் அன்பு செய்கின்றேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார், எனவே நான் இவர்களை எல்லாம் அன்பு செய்கிறேன். எனவே தான் அன்னை மரியாளை கடவுளுடைய வார்த்தை மிக அழகாய் ஈர்த்தது. மிகச்சிறியோராகி இவர்களுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அன்புக்குரியவர்களை, செயல் என்பது அன்பு. இன்னைக்கு கடவுள் அதை தான் நமக்கு சொல்லுங்க. குடும்பத்தில் பிரச்சனையா, உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீங்களே போய் சொல்லலாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக அழகாக துவங்குகின்றார். உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால், நீங்க அவங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சிருந்தா இல்ல, வேறொரு உங்களுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கின்ற பொழுது அவரிடம் எடுத்து சொல்லுங்கள். அப்ப அவரும் புரிஞ்சுக்குவார். புனித தொன் போஸ்கோ அழகாக சொல்லுவார், அடியினால் அல்ல அன்பால் மட்டுமே இளைஞர்களை ஈர்க்க முடியும் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை நம்முடைய வாழ்வினுடைய பிரதான பண்பாக நாம் கொள்ள வேண்டும். அன்பு எல்லாவற்றையும் விட சிறந்தது, அன்பே சிறந்தது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இவற்றில் அன்பே சிறந்தது. பவுலடியார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலர்களாய், காவலர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த அன்பை மையமாய் கொண்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஜப்பானியர்களுடைய வழக்காற்றிலே, வாழ்க்கையிலே, அல்லது அவர்களுடைய வாழ்வோடு ஒன்றித்திருக்கின்ற ஒரு அழகான காரியம், அவங்க வீட்டில் ஏதாவது பொருள் உடஞ்சி போச்சுன்னா நம்மளை மாதிரி தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தூக்கி போடுற கலாச்சாரம் நிறைய இருக்குல்ல. இன்றைக்கி இந்தியாவில் நிறைய, அதுவும் கிறிஸ்துவ குடும்பங்களில் இன்னும் நிறைய ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கல்யாணம் ஆகி 1 மாதம் இருக்காது, 2 மாதம் இருக்காது, 3 மாதம் இருக்காது, இது சரி கிடையாது, அது சரி கிடையாதுன்னு மனத்தாங்கள் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த அந்த விரிசலை சரி செய்வதை விட்டுவிட்டு அந்த விரிசலை பெரிதாக்கி முற்றிலுமாய் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் ஒரு செயலாக இருக்கின்றது. எனக்கு ஒரு தாயார் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இங்கேயும் பக்கத்தில் இருந்து கிடையாது, அந்த பக்கம் இருந்து, திருப்பூருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு தாயார் எனக்கு தன்னுடைய மகள் குறித்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஃபாதர், என்னுடைய மகள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க ஃபாதர், குடும்பத்தில் அன்பு இல்லை, 2 பேருக்கும் மனம் ஒத்து போகலை, ஆனாலும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. வேறு குடும்பத்தை பற்றி பேசினா கூட ஜீரணிச்சுக்கலாம். கிறிஸ்துவ குடும்பங்கள் எப்படி அப்புறம் எப்படி நம்ம கிறிஸ்துவ குடும்பம் சொல்ல முடியும்? எப்படி அங்கே கிறிஸ்து வாழ முடியும்? அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஜப்பானில் உடைந்து போன பொருட்களை அவர்கள் தங்கத்தை உருக்கி அதை ஒட்ட வைத்து மிக அழகாக வைத்திருப்பார்களாம். இன்றும் இந்த கலாச்சாரம் ஜப்பான் மக்களிடையே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, தாய்லாந்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அழகாக சொல்லுவார், பி ப்ரவுட் ஆஃப் யுவர் ஸ்கார்ஸ், உங்கள் தழும்புகளுக்காக நீங்கள் பெருமைப்படுங்கள் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, எசையா இறைவாக்கினர் அழகாய் சொல்லுகின்றார், நாம் அவருடைய தழும்புகளால் குணமானோம். யாருடைய தழும்புகளால்? இயேசுவினுடைய தழும்புகளால். அவர் நமக்காக பாடுபட்டு தன் உடல் முழுவதையும் சிதைத்து கொண்டு ஆணிகளை தாங்கி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அது முற்றிலும் அன்பின் வெளிப்பாடு.
முற்றிலும் அவர் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார், எனவே தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் சொல்லுகின்றது. எனவே அன்பை நம்முடைய வாழ்வின் மையமாய் கொண்டு இன்று கடவுள் தருகின்ற சிந்தனைகளை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். அன்பை நம் வாழ்வின் மையமாய் கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளின் நீட்சியாக நம்மை அன்பு செய்கின்ற இயேசுவின் பால் நம்முடைய மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் எடுத்து சொல்வோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். திருச்சபை அமைத்தவரே எம் இறைவா, இத்திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, திருச்சபை பணியாளர்கள் அனைவரும் அன்புறவு பணியை செய்து மக்களை விண்ணக பாதையில் நடப்பிக்க தூய ஆவியின் வல்லமை அவர்களுக்கு பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மக்களுக்கு காவலாளியாக எசேக்கியேலை நியமித்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் எதேசார போக்கையும் அதிகார போக்கையும் கைவிட்டு நாட்டு மக்களின் நலன்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும், விலையேற்றத்தை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுத்து உண்மையான மக்கள் காவலாளியாக செயல்பட நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்றவரே எம் இறைவா, அன்பின் தேவையுள்ளோருக்கு எங்கள் நேரத்தையும் பொருள் தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவும் நல் மனதையும் நாங்கள் பெற்று பகிரவும், தவறுகளை தண்டிக்கும் தைரியத்தையும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பவும் வரம் மருள வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். குணமாக்கும் தெய்வமே எம் இறைவா, உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய வைரஸ் நோயை உமது வல்லமையால் வென்றிடவும், விரைவில் நோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஞானம் தந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். எங்கள் வாழ்வின் பரம்பொருளே இறைவா,
உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துச் சொன்ன எல்லா மன்றாட்டுக்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்ற எங்களுடைய பெருமூச்சுக்களையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முத நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவர் ஆயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இயேசுவின் அன்பை நம் வாழ்வின் மையமாய் கொண்டு வாழ அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை அன்பு செய்கிற ஒரே தெய்வம். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
முடிவாகி முழுதான அன்பாய் மூன்றாகி ஒன்றானவா இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறை காண என்னை தேர்ந்த என் மன்னவா இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறை காண என்னை தேர்ந்த என் மன்னவா என்னை தேர்ந்த என் மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா ஞாயிறு அறிவிப்புகள் 6/9/2020 இன்று ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. நாளைய தினம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அருளாளர் ஓசானம் நினைவு நாள். வருகின்ற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் பெருவிழா. வருகின்ற 9ஆம் தேதி புதன்கிழமை புனித பீச்சர் கிளவர் நினைவு நாள். வருகின்ற சனிக்கிழமை மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து வழிபாட்டு தலங்களையும் மக்களின் தரிசனத்திற்கு திறந்து வைக்கும்படி தமிழக அரசு நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கின்றது. இதை கடந்து இன்னும் சில தளர்வுகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தளர்வுகளை பின்புலமாய்க்கொண்டு நம்முடைய மறை மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய வழிபாட்டு தலங்களில் நாம் நிலையாக கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு அளித்திருக்கிறது. அந்த நெறிமுறைகளை எல்லாம் நாம் இன்னும் நமக்கு புரிகின்ற அளவில் நம்முடைய ஆலய வளாகத்திற்கு முன் 2 பதாகைகளாக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அதை தயவு செய்து படித்துவிட்டு வேண்டுமென்றால் நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டு போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களின் தனி ஜெபத்திற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். முகக்கவசமின்றி ஆலய வளாகத்திற்குள் வருவதும் ஆலயத்திற்குள் நுழைவதற்கும் அனுமதி இல்லை. ஆலயத்தின் பிரதான நுழைவாயில் வழியாக உள்ளே வந்து அவ்வழியாக மட்டுமே வெளியேறிடவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளவும். தயை கூர்ந்து சமூக இடைவெளியை தவறாது பின்பற்றவும். 65 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 10 வயதிற்கு உட்பட்டவர்களும் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சுவாசம் தொடர்பான நோய்கள், இருதய நோய், கர்ப்பிணி பெண்கள் பொது வழிபாடுகளில் பங்கேற்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஆலயத்திற்குள் இருக்கும் திருச்சுருபங்களை தயை கூர்ந்து தொட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். திருப்பலி நேரங்களிலும் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். திருப்பலிகளில் கைகளில் மட்டுமே திருவிருந்து வழங்கப்படும். எனவே கைகளை தூய்மையாக வைத்து கொள்ளவும். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து கொடுக்கக்கூடாது. இது அரசினுடைய ரூல். நீங்கள் கவர்மெண்ட் கெசட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தவருக்கும் என்று சொல்லி பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இது பின்பற்றப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்டத்திலும் இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆன்மீக ரீதியாக நாம் இதை கருத்தில் கொண்டு, நற்கரணை மிக முக்கியம் என்பதால் இதை நாம் செயலாக்கத்திற்கு எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ நான் நன்மை தான் நாக்கில் தான் வாங்குவேன், கையிலலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கே வராதிங்க. ஓகே, நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் நம்ம சேனல் டிவி பார்த்துக்கோங்க. கைகளை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். கைகளில் வாங்குகின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன்
உடனடியாக ஆலய வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மறு அறிவிப்பு வரும் வரை ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் வழங்கப்பட மாட்டாது. வருகின்ற திருப்பலிகளில் பொது பாவ மன்னிப்பு வழிபாடு முன்னெடுக்கப்படும். மறைக்கல்வி வகுப்புகள், பக்த சபை கூட்டங்கள், அன்பிய கூட்டங்கள், வேறு குழுக்களின் கூட்டங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை நடைபெறாது. திருமுழுக்கு திருவருள் சாதனம் மாதத்தின் 2வது திங்கட்கிழமை காலை திருப்பலியில் மட்டுமே வழங்கப்படும். ஞாயிறு திருப்பலிகளில் எந்த கொண்டாட்டமும் நடைபெறாது. திருமணம் மற்றும் நல்லடக்க திருப்பலிகள் தவிர்த்து சிறப்பு திருப்பலிகளுக்கு அனுமதி இல்லை. அன்புக்குரியவர்களே, வருகின்ற புதன்கிழமையிலிருந்து கடந்த 29ஆம் தேதி கடந்த ஆண்டு வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நாகப்பட்டினத்தில் ஏற்றப்பட்ட கொடியானது நம்முடைய ஆலய வளாகத்திலும் அதே நாளில் ஏற்றப்பட்டது. இப்பொழுது நவநாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. நாளை மாலை 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாதாவினுடைய பிறந்த நாள். எனவே வழக்கமாக நாம் நள்ளிரவு திருப்பலி வைப்போம். அந்த திருப்பலி நடைபெறாது. மாறாக காலையில் 6:30 மணிக்கு மாதாவினுடைய பிறந்த நாள் திருப்பலி தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும் என்பதை மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். புதன்கிழமையிலிருந்து நம்முடைய வழக்கமான கால அட்டவணை திங்கள், புதன், வெள்ளி கிழமைகளில் காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறும். இந்த நோய் தொற்று காலம் முடிவடைகின்ற வரை, மறு அறிவிப்பு வருகின்ற வரை ஞாயிறு தோறும் காலை 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, காலை 8 மணிக்கு, காலை 10 மணிக்கு, பிற்பகல் 12 மணிக்கு, மாலை 6 மணிக்கு திருப்பலிகள் தமிழில் நடைபெறும். எனவே இந்த திருப்பலிகள் ஏதேனும் ஒரு திருப்பலியில் பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு திருப்பலி மட்டும்தான் திருப்பலி அல்ல. ஒவ்வொரு திருப்பலியும் ஞாயிறு திருப்பலியை விட மேன்மையானது, ஞாயிறு திருப்பலிக்கு இணையானது. திருப்பலியை இன்னொன்றோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. திருப்பலி தான் நம்முடைய ஜபங்களிலெல்லாம் உயர்வானதும் மேலானதும் புனிதமானதும் என்று சொல்லி திருச்சபை சொல்கிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தான் வரணும் என்கின்ற இந்த நோய் தொற்று காலத்தில் கட்டாயம் இல்லை. நம்முடைய திருச்சபை அதற்கு விலக்கு கொடுத்திருக்கிறது. எனவே வார நாட்கள் திருப்பலியில் கூட நீங்கள் பங்கேற்று நற்கரணையை உட்கொள்ளலாம். குறிப்பாக வயது மூத்தவர்கள், அந்த அரசு குறிப்பிட்டு இருக்கின்ற நோய் தொற்று உடையவர்கள் ஞாயிறு பொது வழிபாடுகளில் கூட்டத்தில் பங்கெடுக்காமல் உங்களை பாதுகாத்து கொள்ள நமக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் இந்த நாட்களில் என்னை சந்தித்தப்போ மாசெல்லாம் நாங்கள் மாதா டிவியில் பார்க்குறோம் ஃபாதர், மாதா டிவியில் பார்க்குறோம் ஃபாதர்னாங்க. மாதா டிவி பள்ளிக்கரணை டிவி கிடையாது, ஓகேங்களா? பள்ளிக்கரணைக்குன்னு ஒரு டிவி இருக்குது. முகநூலில் ஃபேஸ்புக்கில் பள்ளிக்கரணை இன்ஃபென்ட் ஜீசஸ் அப்படின்னு போனீங்கன்னா நம்முடைய முகநூல் பகுதி இருக்குது. நீங்கள் நம்முடைய பங்கை சார்ந்தவர் என்று சொன்னால் அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களை அந்த பட்டியலில் சேர்த்துருவாங்க. இல்லை என்று சொன்னால் வலையொலியில் ஒரு சேனல் இருக்கிறது, யூடியூப் சேனல், பள்ளிக்கரணை இன்ஃபென்ட் ஜீசஸ் சேனல் இருக்குது. நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் பூசை நடந்ததோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் திருப்பலியை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய திருப்பலி ஃபேஸ்புக்கில் லைவாக போகும். 10 நிமிஷத்தில் உடனடியாக நம்முடைய வலையொலி பகுதியில் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அப்போ நம்முடைய பங்கு குறித்த தகவல்களை மாதா டிவியில் யாரும் சொல்கிறதில்லை, நம்ம சேனலில் தான் சொல்கிறோம். அதனால் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய ஆலய பராமரிப்பிற்கு உங்களுடைய உதவியை நோக்குகின்றேன். கடந்த 6 மாத காலமாக நம்முடைய முடக்க நிலையில் நமக்கென்று பெருத்த வருமானம் ஏதும் இல்லை. நம்முடைய சர்ச் பாரிஷ் நீங்கள் கொடுக்குற காணிக்கை உங்களுடைய சந்தாவில் தான் கடந்த 11 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் நோய் தொற்றை, நம்முடைய வேலையின்மையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் கடந்த 5-6 மாதங்களாக சந்தா வசூலிப்பதை நாம் நிறுத்தியுள்ளோம். ஒருவேளை நீங்கள் உதவி செய்ய விரும்பினீங்களா, குறிப்பாக இப்போ நேற்று நம்ம கேம்பஸ் ஃபுல்லாகவே சானிடைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கோவில் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணி, இது எல்லாமே கெமிக்கல், இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க கெமிக்கல் வச்சு நாம் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். டோர்ஸ் எல்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கோம்.
நிறைய செயல்களை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நமக்கு தேவையான உபகரணங்களை பெறுவதற்கு உதவி தேவைப்படுகிறது. விரும்புகின்றவர்கள் உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் விரும்பினால், மாத சந்தா செலுத்த விரும்பினால், ஆலய வேதியரை ஆலய வளாகத்தில் சந்தித்து செலுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் என்னவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றேன். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்ற அவரது வாழ்வில் என்று பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடலுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு முற்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.